குரு பாலச்சந்தரின் கடைசி கதையை படமாக்கும் முயற்சிகளில் அவரது சிஷ்யன் சமுத்திரக்கனி இறங்கியிருக்கிறார். கே. பாலச்சந்தரிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்த சமுத்திரக்கனி இன்று நடிப்பு, இயக்கம் என இரண்டிலுமே வெற்றி கொடி நாட்டியிருக்கிறார். தற்போது அப்பா, கிட்னா போன்ற படங்களை இயக்கி வரும் சமுத்திரக்கனி அடுத்ததாக பாலச்சந்தர் கடைசியாக எழுதிய கதையை படமாக்க இருக்கிறாராம். இது குறித்து சமுத்திரக்கனி, இப்படம் எனது குருநாதரின் கனவாக இருந்தது. இப்படத்தை எடுக்க நான் எந்த தயாரிப்பாளரிடம் சென்று நிற்கப் போவதில்லை. நானே தயாரித்து இப்படத்தை இயக்க இருக்கிறேன். என்னுடைய அடுத்த படமான அப்பா ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றால் இப்படத்தின் தயாரிப்பு பணிகளை உடனடியாக தொடங்கிவிடுவேன். அப்பா ஒருவேளை வரவேற்பு பெற தவறினால் இப்படத்திற்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கும் வரையில் இப்படத்தின் பணிகளை நிறுத்தி வைக்க திட்டமிட்டுள்ளேன் என்று கூறியிருக்கிறார். முன்னதாக பாலச்சந்தர் இப்படத்தில் உதவி இயக்குநராக பணிபுரிந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து தரும்படி சமுத்திரக்கனியிடம் கேட்டுக்கொண்டதாக தகவல்கள் கூறுகின்றன. சமீபத்தில் விசாரணை படத்திற்காக சமுத்திரக்கனி தன்னுடைய முதல் தேசிய விருதை பெற்றது குறிப்பிடத்தக்கது.